ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே வீடியோ எடுக்கலான்னு ஆரம்பித்தோம். ஆனால் இப்போயே மணி 7 ஆயிடுச்சு. அதனால் இப்போ இருந்து ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிச்சிட்ருக்கோம். இன்னும் சூரியனே வெளியே வரல. ஆனால் மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் சூரியனே வெளியே வரல. சரி, இன்றைக்கி என்னென்ன செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அம்மா என்ன பண்ணுறீங்க? சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சிட்டேன், இது கொதிக்குது. இப்போ அரிசி கழுவி எடுத்துட்டு வந்து போடலாம். அம்மா இன்னைக்கு என்ன குழம்பு? கொத்தவரங்காய் குழம்பு. நைட்டே கிள்ளி வச்சுட்டேன், இப்போ வந்து வேக வைக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு கிள்ளுனா நேரம் ஆயிருங்க. நைட்டே எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். கொத்தவரங்காய் வணக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அது பொரிஞ்சோன்னே வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்போ சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு 10 பூண்டு சேர்த்திருக்கேன். பூண்டு எதுக்குன்னா, கொத்தவரங்காய் கொஞ்சம் வாயு பொருளுங்கனால பூண்டு சேர்த்திருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வரட்டும், அன்னை மட்டும் வெயிட் பண்ணலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வதக்கினா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். அதுக்காக வதக்கணும். கொத்தவரங்காயை வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம். இப்போ இதோட வெங்காயத்தோடு இதை சேர்த்திக்கலாம். ரொம்ப இங்கேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ உப்பு சாப்பிட்டு பார்த்தேன் பத்தலை, அதனால் இப்போ சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கூடவே தேங்காயும் சேர்த்திக்கலாம்.
அவ்வளோதாங்க, கொத்தவரங்காய் வணக்கல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா, வடித்து வச்ச சாதம், நைட்டு வச்ச முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி போட்ட குழம்பு, தயிர் தேவையை வச்சு ஆனால் தேவையில்லை, மத்தியானம் தான் தேவையும், ரசம், கொத்தவரங்காய் பொரியல். அவ்வளோதாங்க, கொத்தவரங்காய் பொரியல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச சாப்பாடு. அடுத்தது என்ன வேலைன்னா, அடுத்தது நம்ம ஹீரோவுக்கு சாப்பாடு போடுற வேலை தான். வாங்க, நீங்களும் வாங்க, என்னோட சாப்பாடு போடலாம். சாப்பாடு தண்ணின்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் பால் ஊற்றி தான் சாப்பாடு போடுறோம். ஹீரோவுக்கு சாப்பாடு போட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம மாட்டுக்கெல்லாம் தீனி போடலாம், இல்லைன்னா அது காலையிலே கத்த ஆரம்பிச்சுக்கும். இந்த மாதிரி தாங்க எங்களோட டெய்லி காலையில் ரொட்டீன் போகும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், டெய்லி இந்த மாதிரி வீடியோ போடலாம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.